வணக்கம் நண்பர்களே. ஒரு ரூ. 200 வச்சு நைட்டு டின்னர் செம்மையாக பிரியாணியும் சிக்கனோட சாப்பிட்டோம். அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். என் பையனை விட்டு ஒரு ரூ. 100க்கு சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். சிக்கனும் மசால்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செய்கிற ஒரு சிக்கன். பேச்சுலர்ஸ் இருந்தால் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிக்கன் அப்படியேவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, தக்காளி பழம், கொஞ்சம் கருவேப்பில்லை, ஜீரகத்தூள், தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 1/2 ஸ்பூன் வந்து சிக்கன் பொடி போட்டு லைட்டாக உப்பு போட்டு, ஏன்னா சிக்கன் பொடியில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் லைட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இதை பண்ணிடலாம். குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு பட்டை கிராம்பு போட்டுட்டு அவ்வளோதாங்க, வேறு எந்த தாளிப்புமே இல்லை. இதில் நம்ம கலக்கி வச்சுருந்த அந்த சிக்கன் கிரேவியை அப்படியே எடுத்து அதில் மாற்றிக்கங்க. இதை வதக்க அந்த மாதிரிலாம் தேவையே இல்லை. அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு கிண்டு மட்டும் லைட்டாக கிண்டுங்க. மூடி போட்டு 2 விசில் விடுங்க. உங்களுக்கு வேக பத்தலாட்டினா 3 விசில் விட்டுக்கோங்க. 3 விசில் விட்டுட்டு இறக்குனீங்கன்னா செம்மையான ஒரு சிக்கன் கிரேவி ரெடிங்க. அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து எம்டி பிரியாணி வந்து கிடைக்குங்க. அது ஒரு பார்சல் வந்து 50 ரூபா தான். நாங்கள் 4 பேர் இருக்கனால 2 பார்சல் 100 ரூபாய்க்கு தாங்க வாங்கினோம். தாராளமாக சாப்பிட்லாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. 50 ரூபாய்க்கு நல்லா இருக்காது அந்த மாதிரிலாம் இல்லைங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நைட்டு டின்னர் வந்து இந்த மாதிரி தாங்க நாங்கள் 200 ரூபாயோட வேலையை முடிச்சிட்டோம். நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.